அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தொட்டுக்கிட்டு இப்படி செஞ்சீங்கல்ல. முன்னாடி முன்னாடி பின்னாடி இப்படி கொண்டு வாங்க. விரிங்க விரிங்க, ஒன்று சரிங்க, விரிங்க. இது 2வது எக்ஸசைஸ். ஓகே, 3வது எக்ஸசைஸ் அப்படியே சுற்றணும், பெரிய வட்டமாக போடணும். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் வட்டம். அடுத்த எக்ஸசைஸ் கையை கோத்து பிடிச்சி மேலே தூக்குங்க. ஆட்டி ஆட்டி உடம்பு அசையக்கூடாது, உடம்பு பிக்சடாக செவத்துல இருக்கணும். ஆட்டி ஆட்டி இறக்குங்க இறக்குங்க. ஓகே, அடுத்து கழுத்துக்கு பின்னாடி கோத்து பிடிங்க. விரிங்க, ஒன்று சேருங்க. நல்லா செவத்துல போய் படிக்கணும் கை. வெரி குட். ரைட். ஓகே, அப்போ எந்திரிச்சுக்கோங்க. செவத்துல வட்டம் போடுறது இதை செவரா நினச்சிக்கோங்க ஸ்க்ரீனை. அதில் பெரிய வட்டம் நல்லா ஒட்டி நில்லுங்க, செவத்தை ஒட்டி நில்லுங்க, நல்லா ஒட்டி நில்லுங்க செவத்தை. பெரிய வட்டமாக போடுங்க போடுங்க. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி இந்த பக்கம் எத்தனை வட்டம் சுற்றுறீங்களோ அத்தனை வட்டம் ஆன்டி கிளாக் வைஸ் போடணும். உடம்பு குனியக்கூடாது, எக்கக்கூடாது, அசையக்கூடாது, கை மட்டும்தான் சுற்றணும். எல்போ ஸ்டிஃபாக இருக்கணும். ஓகே, அடுத்து அந்த சைடு திரும்பிக்கோங்க. இப்போ சைடில் வட்டம் போடுங்க. எதிர் வட்டம். ஓகேயா, ரைட். அடுத்து இந்த ஸ்டிக்கு திரும்பிக்கோங்க, அந்த பக்கம் பாருங்க, அப்படி பாருங்க. இப்போ செய்யுங்க. 2 கட்டை விரலும் தொடணும். மேலே தூக்குங்க, இறக்கி இறக்கி ஏற்றுங்க, இறக்கி இறக்கி ஏற்றுங்க. ஓகேயா, இது எதுக்குன்னா இது எக்ஸசைஸ் கிடையாது. அந்த எக்ஸசைஸ் செஞ்சதுனால வலி வருது பார்த்தீங்களா, அந்த வலியை இது சரி பண்ணும். அப்போ குறுக்கு வாட்டத்தில் ஆட்டுங்க. அதுதான் சொல்கிறேன். அடுத்து ஒரு வட்டம் போடுங்க. வட்டமாக அப்படி சுற்றி விடுங்க. கீழே கீழே தரையை நோக்கி வட்டம். சும்மா லூஸாக ஆட்டுங்க. நீங்கள் கையை ஆட்டவே கூடாது, கை தானாக ஆடணும். கடிகார முள்ளில் எப்படி தானாக ஆடும் அந்த மாதிரி. ஓகேங்களா, அவ்வளோதான். सब्सक्राइब करें और बेल आइकन दबाएं।